டீம் நல்ல டீமோட ரொம்ப சேஃப். ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பை தாண்டி இவங்க ஒரு டீம் போவாங்க. அவர் வர ஜீப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவருடைய ஆட்கள் வருவாங்க. இதெல்லாம் வந்து பலமுறை அவர் ரொம்ப சேஃபா தான் இருந்தார். அதை வந்து அவரு தன்னை வந்து நிறைய எதிரிகள் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம அந்த சேஃப்டி அதே மாதிரி பரவல வந்தாருன்னா கூட அவர் வீடை சுத்தி ஒரு டீம் இரவு பகலா 3 ஷிஃப்டா இருப்பாங்க. பாதுகாப்பு இருப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். எல்லாரும் கடைசியா அவர் வந்து இப்ப ஆம்ஸ்டாங் கேஸ்ல வந்து குற்றவாளியா A1 குற்றவாளியா சேர்க்கப்பட்டார். ஒரு பையன் 2வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டான். இது வந்து அவருடைய என்ன சொல்றது, ரவுடியுடைய அடுத்த ஒரு லெவல் போக விடாம ஒரு முட்டுக்கட்ட மாதிரி அது அவருக்கு வந்து இந்த வழக்கு வந்து பெரிய சிக்கல் உண்டு பண்ணிடுச்சு. அது இல்லாம அவருக்கு ஆல்ரெடி உடல் உபாதைகள் இருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கல்லீரல் மாற்று சிகிச்சை வந்து ஃபர்ஸ்ட் GHல அட்மிட் ஆனாரு. அப்புறம் ராயப்பேட்டையில மாத்தினாங்க. அதுக்கப்புறம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இவங்க கேட்டுக்கிட்டதன் பேரு CNCல ஆமா பார்த்து அவருக்கு வந்து கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணிருக்காங்க. 7-6 வருஷம் இருக்கும். கரெக்டா என்னுடைய நினைவு கரெக்டா இருந்தா 7 வருஷம் இருக்கும் அவருக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய கல்லீரல் என்ன மாற்று சிகிச்சை போனாலும் அந்த வயிறு மூப்பு ஒரு காரணமா இருக்கும். இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இல்லையா. வீட்டுல இருந்தா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடலாம், ஜெயில என்ன கொடுப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு காரணம். இப்ப திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி எல்லாருக்கும் தெரியும், எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு. ஒரு 2 நாளோ 1 நாளோ அட்மிட்ல இருந்து இறந்துட்டாரு. வெண்டிலேட்டர்ல வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. அதுல மர்மம் இருக்கு அப்படின்னு அவங்க மனைவி விசாலாட்சி அவர்கள் வந்து கோர்ட்ல ஒரு ஃபைல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு அவங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அரசு தரப்பும் பண்ணிக்க ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல வந்து எங்களுடைய மருத்துவரும் ஒருத்தர் கூட இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அரசு கொடுத்தாங்க. 2 நாட்கள் தள்ளி தான் அந்த போஸ்ட்மார்ட்டமே நடந்தது. அவர் இறந்து 2 நாட்கள் அவர் பாடி மார்ச். எல்லாமே வந்து என்னன்னா அவருடைய மறைவு பத்தி பேசுறதோட அந்த மறைவுல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. ஆமா, நானும் பார்த்தேன். அவர் மகன் அஜித் ராஜ், ஆமா, அவருக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்து 7-8 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து முகப்பேர்ல ஒரு பெண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அந்த கல்யாணம் அப்பா அடுத்த இதுல பரவல் வரும்போது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. திடீர்னு அவர் இறந்தோடனே அவர் இருக்கும் போதுமே அப்பா உன் தலைமையில தான் கல்யாணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு வந்தாங்க ஒரு தகவல் இருக்கு. அதனால அப்பா இல்லைனாலும் அப்பாவுடைய பாடி முன்னாடி நின்று இதுதான் முதல் முறை. ஆமா, வீட்டில் ஒரு திருமணம்ன்றது முதல் முறை. நானும் இப்பதான் கேள்விப்பட்ட ஞாபகம். இதுக்கு முன்னாடி உண்மையில வந்து என்னதான் வந்து ரவுடியா இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய அந்த அன்பு ஐக்கியத்தை வந்து நம்ம பாக்குறோம்ல. அது அதாவது ஊருக்கு தான் நாகேந்திர ரவுடி, அவங்களுக்கு அப்பா தானே. கண்டிப்பா அவங்க வந்து எப்படி எங்க அப்பா ரவுடின்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஊர்ல வந்து அந்த பேரு எடுத்துட்டார், ரவுடின்னு. A+ ரவுடி அவரு, தாதா வட சென்னை தாதா. அப்படின்னா அந்த ஊருக்குள்ள வந்து அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் தான்.